இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும். இது கேரளா லாட்டரி கணிப்பு மட்டுமே. இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை. பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது. All the videos on these channels are for Kerala state only. This is Kerala lottery prediction only. There is no gambling here. This video is posted for entertainment purpose only. This channel is only guessing, not betting, just entertainment only. Welcome to our channel, friends. எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு ஏஐ கால்குலேஷன்ஸ். நம்ம கேஎலுக்கு தனியாக டேருக்கு தனியாக கெஸ்ஸிங் கொடுப்போம். ஸோ கேஎல் கெஸ்ஸிங்னால ஏஐ டு கேஎல் கால்குலேஷன்ஸ் சேனல் நேம். இப்போ என்ன கெஸ்ஸிங் பார்க்க போகிறோன்னா, வியாழக்கிழமை காருண்யா அப்படின்ற குழுக்களுக்கு உண்டான கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். அதனுடைய ட்ரா நம்பர் பார்த்திங்கன்னா 563. லாஸ்ட் வீக் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 332 063. 5/3/2025 அடிச்ச ரிசல்ட் பார்த்திங்கன்னா 796 564. இதுக்கு எந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம், எப்படி ஒரு வின்னிங் வந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம இதில் வந்து டேரெக்டாகவே நம்ம வந்து பிசி பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். சார் டேரெக்டாக பிசி இல்லைங்க, ஏபிசி ஃபுல் வின்னிங் நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம். சரிங்களா, 564 கொடுத்துருக்கோம், 645 கொடுத்துருக்கோம். சரிங்களா, வின்னிங் வீடியோ நம்ம போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 3 நம்பர் இதனுடைய பேர்லேயே நம்ம ஒரு 3 நம்பர் கொடுத்துருந்தோங்க. ஏபிசி வந்து ஃபுல் வின்னிங் வந்திருந்தது. சரிங்களா, ஏபிசி வந்து ஃபுல் வின்னிங் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இது எத்தனாவது வின்னிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குரூப் ஆரம்பித்த முதல் நாள்லேயே ஃபஸ்ட்டு வின்னிங் தான். பட் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 13 ஏபிசி வின்னிங் வந்து நாம் கொடுத்துருக்கோம். சரிங்களா, 13 ஏபிசி வின்னிங் வாங்கி கொடுத்துருக்குங்க இந்த மாதத்தில், பிப்ரவரி மாதத்தில். ஸோ மார்ச் மாதத்துலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 வின்னிங் அதிலே வந்துடும். பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம இப்போ பிப்ரவரி மாதம் நிறைய வீடியோ போடல. சரிங்களா, மார்ச் மாதத்துல தான் இப்போ வீடியோ போட்டுட்ருக்கோம். இருந்தாலும் அது நாளையிலேருந்து உங்களுக்கு கணக்கு போடும்போது நான் மார்ச் மாதத்துலேருந்து நான் போட்டுக்கிறேன் நான். சரிங்களா, ஸோ அது எம்சி கெஸ்ஸிங் குரூப்பை வச்சு 13 வின்னிங் நம்ம நேற்று வரைக்கும் வாங்கி கொடுத்துருக்கோம். சரிங்களா, போர்டு வச்சு வெட்டிப்பட்ட எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், என் சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள். சரிங்களா, எந்த அளவுக்கு லைக் பண்ணுங்களோ அந்த அளவுக்கு மோட்டிவேட் ஆகி நம்ம ரெகுலராக வீடியோ போடலாம். அதேமாதிரி நம்ம வீடியோ பார்க்குறவங்க நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணிக்கிற எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப், சரிங்களா, கேஎல்டிஆர் சம்மந்தமாக நிறையா வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் இருக்கும். அதில் நம்ம யூடியூப் சேனலுக்கு எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள், தெளிவாக கேளுங்க, புரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் வந்து மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம், சரிங்களா, மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எம்சி கெஸ்ஸிங் குரூப், சரிங்களா, மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் குரூப்பில் நாம் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுவோம். சரிங்களா, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1 மணி to 1:30 ஒரு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் கொடுப்போம். இது ரெண்டையும் மேட்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வீடியோவை தெளிவாக ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக கேட்டிங்கன்னா மட்டும்தான் முடியும். சும்மா இங்கே பார்த்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அங்கேயும் போய் பார்த்துட்டு இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் தான் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக கேளுங்க. ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து ஒரு 5 பேர் எடுத்து வச்சுக்கோங்க. அதை 5 பேர் எடுத்து 5 ஜோடி நம்பர், சரிங்களா, இந்த மாதிரி ஏபிபிசிஎஸ்சியில் ஒரு 5 நம்பர், 3Dயில் ஒரு 5 நம்பர் எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா, மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரியான நம்பர் கொடுக்குறாங்களா, 6 கொடுக்குறாங்களா, 4 கொடுக்குறாங்களா, 6 கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்து போட்டிங்கன்னாவே டெய்லியும் 3D தட்டி தூக்கலாம். சரிங்களா, அதாவது நான் ஒரு 1.5 வருஷமாக 1 வருஷம் பக்கமாக சொல்லிகிட்டு இருக்குங்க. சரிங்களா, அதை ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல ஒரு வின்னிங் டெய்லியுமே உங்களுக்கு வரும். அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி உண்டான கெஸ்ஸிங் பார்த்தலாம். ஏபிசி சிங்கிள் போர்ட் பார்த்திங்க அப்படின்னா 9 7 6 3, பி போர்டில் 8 4 2 7, சி போர்டில் 7 6 2 8 1 இப்படி தான் கொடுத்துருக்கோம். சிங்கிள் போர்டில் டெய்லியுமே நம்ம 3D தட்டி தூக்கிட்டு இருக்கோம். இதை வச்சு மேட்ச் பண்ணிக்கோங்க. ரிப்பீட்டட் நம்பர் என்னென்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும், 7 6 7 2 அந்த மாதிரி 7 6 7 2 அந்த மாதிரியான நம்பர் இருக்கும். அதை ஆல்போர்டோட மேட்ச் பண்ணுங்கள். இல்லை இங்கே கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள், அதை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஏபிசி 3D நம்பர்ஸ், அதாவது ஏபிபிசிஎஸ்சி பார்த்துடலாங்க. ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 6 6 கொடுத்துருக்கேன், 4 4 கொடுத்துருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் 6 4 டபுள்ஸ் கொடுக்குறப்ப அடிக்குது, அதுக்காக சொல்கிறோம். சரிங்களா, 8 8 ஒரு 3 நம்பர் 4 நம்பர் தாங்க டபுள்ஸ் கொடுத்துருப்போம். சரிங்களா, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மிஷின் நம்பர் வரப்போ வந்துச்சு அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. 6 2 6 8 6 7 பாருங்கள், எல்லாம் 6ஆம் நம்பர் வச்சு ஃபஸ்ட்டு பேர் பூரா கொடுத்துருக்கேன். 7 8 3 3 8 3 8 1 6ஓடைய பவரை வச்சு எடுத்துருக்கேன். 8 1 7 1 1 9 9 9. சரிங்களா, இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம்.
ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6ஆம் நம்பர் 1ஆம் நம்பர் அந்த 7ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் சரிங்களா, அதுதான் வரும். அதை தான் நம்ம எடுத்துகிட்டு போயிருக்கோம் கீழே ஆல் போர்ட்லேயுமே. ஆனால் ஆல் போர்டில் நம்ம 6 கொடுக்கலிங்க, அதனுடைய பவர் 1ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம். அதுவும் கணக்கில் வச்சுக்கோங்க, நீங்கள் அதான் மைண்டில் வச்சுக்கோங்க. இதுக்காக தான் வீடியோ தெளிவாக பார்க்க சொல்கிறோம். ஏன்னா எல்லாமே கொடுத்துருக்கோம், சிங்கிள் போர்டு கொடுத்துருக்கோம், ஏபிபிசிஎஸ்சி கொடுத்துருக்கோம், இப்போ ஆல் போர்டு கொடுத்துருக்கோம். இதை கம்பேர் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு போதும். அதுதான் சொல்கிறோம் எடுத்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு. ஸோ ஆல் போர்ட் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இதை வந்து நம்ம ஒரு வேண்டுகோளாக கேட்குறோம். உங்கள்கிட்ட வந்து நம்ம காசாக பணமாக எதிர்பார்க்கறதில்ல, ஃப்ரீ ஆஃப் கெஸிங் தான் கொடுக்குறோம். நம்ம கேட்குற 2 சப்போர்ட்டும் நீங்கள் ஃப்ரீயாக பண்ணுறது தான். ஒன்று லைக் பண்ணுங்கள், இன்னொன்று ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா. என்னுடைய கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் குரூப், கேஎல்டிஆர் சம்மந்தமாக நிறைய வாட்ஸ்அப் குரூப், ஃபேஸ்புக் குரூப் இருக்கும். அதில் நம்ம யூடியூப் சேனலுக்கு எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். 2வது நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால 5 பேர் இந்த ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து 5 பேர் எடுக்கிறதுக்கும், மிஷின் நம்பர் வந்தப்புறம் வர கெஸிங்கை மேட்ச் பண்ணுறதுக்கும் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம் சரிங்களா. 2 பேருன்றப்ப இந்த மாதிரி வருமா அந்த மாதிரி வருமா ஸோ நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி என்னுடைய கெஸிங்கும் உங்கள் கெஸிங்கோட மேட்ச் பண்ணி போட்டாவே டெய்லி நமக்கு வின்னிங் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆல் போர்ட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஆல் போர்ட் பார்த்துடலாம். அது மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அவங்ககிட்ட ஃப்ரீயாக தான் கேட்குறோம். நம்ம ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். அதேமாரி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். எம்சி கெஸ்ஸிங் குரூப் சரிங்களா, இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா நம்ம இங்கே கொடுக்குற கெஸ்ஸிங் மிஷின் நம்பரில் வந்துட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுப்போம். அதனால தான் நம்ம சேனல் வந்து ரொம்ப சக்ஸஸாக போயிட்டுருக்கு. நல்லா எடுத்து கொடுக்குறோம். அந்த கெஸ்ஸிங் ஒரு 10 நிமிஷத்தில் எடுத்தாலும் நல்ல ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்குறோம். ஸோ அதை எல்லோரும் அதை பயன்படுத்திக்காங்க. அதுக்கு வந்து எம்சி கெஸ்ஸிங் குரூப் மார்ச் மாதத்துக்கு நேற்றிலிருந்து ஓப்பன் பண்ணியாச்சு, 5ஆம் தேதியிலேருந்து ஓப்பன் பண்ணியிருக்குங்க. அதை எல்லோரும் பயன்படுத்திக்காங்க. பழசு பிப்ரவரியில் வரும்னு வெயிட் பண்ண வேண்டாம் சரிங்களா. ஸோ இப்போ ஆல் போர்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் போர்டில் வந்து 8-1 கொடுத்துருக்கோம் சரிங்களா. மெயின் நம்பரை 8-1 கொடுத்துருக்கோம். பழைய ஆள் எல்லாத்துக்கும் தெரியும், இந்த 8-1க்கு சப்போர்ட் தான் ஒரு 7ஆம் நம்பர் சரிங்களா. எனக்கு இது 2 நம்பருமே போர்டில் வரணும் அப்படின்ற மாதிரி என்னோடய கெஸ்ஸிங் அமைஞ்சிருக்கு. 3ஆவதாக ஒரு நம்பர், அதாவது 3D நம்பருக்கும் சேர்த்து கொடுத்துருக்கோம் சரிங்களா. இந்த மாதிரி தான் இருக்குது சரிங்களா. மெயின் நம்பர் இது தான் இருக்குது. ஒருவேளை நம்மளோட இதுபடி பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இதுலேருந்து 2 நம்பர் மினிமம் வந்துடுது, டெய்லியும் அப்படி தான் வருது. அப்போ 3ஆவதாக இன்னொரு நம்பர் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2ஆம் நம்பருக்கும் ஒரு 9ஆம் நம்பருக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. ஆக மொத்தத்தில் சொல்லப்போனால் இந்த 5 நம்பரில் தான் 3D நம்பர் இருக்குது. அதை எடுத்து எல்லோரும் பயன்படுத்திக்காங்க. இப்போ ஏபிசி நம்பர் 3D நம்பர் பார்த்தலாம் 8978 சரிங்களா. 8978 இது ஒரு ஃபாலோயிங் நம்பர் தான், ஒரு ரம்மி நம்பர் தான். அது 789 அந்த மாதிரி இது, அது ஒரு ஃபாலோயிங் நம்பர் சரிங்களா. அதை எல்லோரும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 3427 3427 இதுவும் தெரியும், பழைய இதில் இருக்கும். எடுத்து பாருங்கள். ஒரு 2 நாளுக்கு முன்னாடியில் நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்தோம், அந்த நம்பரை கண்ணை மூடிட்டு எடுத்து யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா. 2 நாள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சரிங்களா. நம்ம தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள், தெரியாதவங்க புரிஞ்சுக்கோங்க. 2 நாள் ஸ்க்ரீன்ஷாட் எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் கொடுத்துருங்களா, அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்காங்க. இந்த நம்பரில் எந்த நம்பர் கொடுத்துருக்குமோ அந்த நம்பரை மட்டும் எடுத்து எழுதுங்க. மிஞ்சி போனால் ஒரு நம்பர் 2 நம்பர் வரும். அந்த நம்பரை நீங்கள் எடுத்து எழுதினாலும் அதில் தான் வின்னிங்கே வரும் சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா 2314, அதாவது 2314. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், இது ரம்மி நம்பர், இதுவும் ரம்மி நம்பர். அப்போ ஒரு ரம்மி நம்பருக்கான வாய்ப்பு இருக்கா, புரியுதுங்களா. நம்ம கொடுத்த கேஸிங்கில் ரம்மி நம்பர் வரத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எல்லோரும் அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கிட்டு கூட இன்றைக்கி யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா ஒரு 2 நாள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு 3D தட்டி தூக்கலாம். 2 நாள் மீண்டும் சொல்கிறேங்க, நம்ம இன்றைக்கி கொடுக்குறது நாளைக்கு தான் அடிக்குது, நேற்று கொடுத்தது தான் இன்றைக்கி அடிக்குது அப்படின்றப்ப ஒரு 2 நாள் இந்த 2 நம்பரையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 3D அமையும். 10ஆம் தேதிக்குள்ளே ஒரு 3D அமையும். அதை இப்படி பயன்படுத்திக்கோங்க. இன்னும் ரிப்பீட்டடாக வந்திருக்க நம்பர் அது சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா 46 4622, இந்த 622 நேற்று கூட கொடுத்துருந்தோங்க சரிங்களா. அப்படியே 722 கொடுத்துருக்கோம், 122 கொடுத்துருக்கோம். அதேமாரி 5699 இது ஒரு ஃபாலோயிங் நம்பர்னு உங்களுக்கு தெரியும், 699ன்னு சரிங்களா. 266 178ங்க. இந்த நம்பரை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதுதான் ஆல் போர்டில் எல்லா நம்பரும் அமையக்கூடிய ஒரு நம்பர். 817 118 இந்த மாதிரியான நம்பர் சரிங்களா. ஸோ அதுக்காக தான் வாய்ஸ் கேட்க சொல்கிறோம், பொறுமையாக புரிஞ்சுக்க சொல்கிறோம். நம்ம 271 சரி, இந்த பக்கம் சொல்லிடுங்க. 334 921, இந்த 21 2 பேர் பார்த்துக்கோங்க. மேலே நம்ம கொடுக்கல, 8 தான் கொடுத்துருப்போம், 7 கொடுத்துருப்போம். இதனுடைய பவர் தான் கொடுத்துருக்கோம். 668 மைண்டில் வச்சுக்கோங்க. 988 கீழே 988 846 சரிங்களா. 846
295 004. இதுவும் பார்த்தீங்கன்னா தெரியும் 00 கொடுத்துட்டே இருக்கோம். ஒரு ட்ரிபிள்ஸ் நம்பர் இருக்குது 44ன்னு 444 164. இது தெரியும் உங்களுக்கு ஒரு ஃபாலோயிங் நம்பர்னு 682. சரிங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 921 ஒரு பேர் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 271 ஒன்று இருக்குது, அதையும் பயன்படுத்திக்காங்க. மேலே விட்டுட்டோம் 334 கொடுத்துருந்தோம், 332 கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 789 கொடுத்துருக்கோம், இங்கே 678 கொடுத்துருக்கோம். அப்போ ரம்மி நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகங்க. சரிங்களா. ஒரு 3 நம்பர் நமக்கு அதிலே அமையுது. அதனால் ஒரு 2 நாளைக்கு இந்த ரம்மி நம்பர் சரிங்களா. நமக்கு இப்போ நீங்கள் அடித்த நம்பர் ரம்மி நம்பர் தான் 4 5 6. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிற ரம்மி நம்பர் பின்னாடி இருக்கிற ரம்மி நம்பரோ இன்னும் ஒரு 2 நாளில் வரணும். அந்த மாதிரி தான் கெஸ்ஸிங் அமைஞ்சிருக்கு. அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ வீடியோ ஃபுல்லாக பார்க்குறவங்க தெளிவாக புரிஞ்சுக்குவீங்க. 2 நாளில் வந்து ஃபுல் வின்னிங் தட்டி தூக்குவீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 992 சரிங்களா. 997 வந்திருந்தது, 699 கொடுத்துருக்கோம். அதனால் அதுக்கு பவர் அடித்து 994 992 அந்த மாதிரி வரலாம். அந்த மாதிரி இருக்குங்க. நான் ஷார்ட்கட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு மோட்டிவேட்டாக ரெகுலராக நம்ம வீடியோ போடுவோம். நம்ம வீடியோ போடுற அன்றைக்கி எல்லா நாளும் தட்டி தூக்கியிருக்கோம். அதனால் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நம்மளோட கெஸ்ஸிங் பார்க்குறவங்க நம்மளோட வீடியோ பார்த்து கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுற எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் லிங்க் எடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப்பில் ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா. அடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள், தெளிவாக கேளுங்க. மீண்டும் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பாருங்கள், கேளுங்க. எம்சி அதாவது மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் குரூப், எம்சி கெஸ்ஸிங் குரூப், மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் குரூப் ரெண்டும் ஒன்று தாங்க. சரிங்களா. சில பேருக்கு தெரியல, எம்சினா மிஷின் நம்பர். சரிங்களா. மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் குரூப்பில் கொடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட், அப்புறம் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் 10லேருந்து 15 நிமிடத்துக்குள்ளே கொடுக்குற கெஸ்ஸிங், இதை ரெண்டையுமே நீங்கள் டெய்லியும் ஃபாலோ பண்ணி மேட்ச் பண்ணிங்கன்னா டெய்லியுமே நீங்கள் 3D தட்டி தூக்கலாம். டெய்லியும் 2D கொடுத்துட்ருக்கோம். 3D வேணும்னா அடுத்த இருக்கக்கூடிய ஒரு மாதத்தில் அடுத்த 30 நாளில் நமக்கு ஒரு 10லேருந்து 15 3D அமையும். அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, தேங்க்யூ.